எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அக்ஷய் பாப்பாவோட பர்த்டே December 1 வருதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுக்க தான் போகிறோம். மேடம்க்கு பர்த்டே ட்ரெஸ் எடுக்கிறது அப்படின்னாவே எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகும். லாஸ்ட் இயரே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய இடத்துல போய் தேடினாலும் எனக்கு செட் ஆகலை. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எங்கெங்கே எடுத்தோம், போரூர் சரவணாவில் வந்து அவளுக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அப்போ தான் அவள் எனக்கு இது மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு சொல்லும் போது என்னடா அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாளே அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் அந்த பர்த்டேக்கு அந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்து அவள் கேக் கட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது பாப்பா வந்து ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறா, அதுக்கேற்ற மாதிரி அவள் பிளான் பண்ணுறா, அதுக்கேற்ற மாதிரி அதுவும் அமைதி அழகா அப்படின்னு நான் நினச்சேன். சரி ஓகே, இந்த வருஷம் நீ என்னடி பிளான் வச்சுருக்கேன்னு கேட்டேன். அவள் சொன்னா, அம்மா எனக்கு வந்து ஃபிஷ் கட் மாதிரி, அதாவது பாடி கார்ன் மாதிரி இப்படி பாடியை ஒட்டி ஒரு வரும் இல்லையா, ஸோ லெஹன்கா, ஸோ அந்த மாதிரி வேணும்னு கேட்டிருக்கா. நான் சொன்னேன் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கிடைக்குமா அப்படி, ஏன்னா நல்லதாக கிடைக்கணுன்ட்டு போனால் ஓகே, பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த பேட்டர்ன் தான் வேணும்னு போனால் அந்த பேட்டர்ன் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. அப்படின்னா கிடைச்சா வாங்கிக்கிறேன், இல்லைன்னா நான் வேறு ஆப்ஷன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் எல்லா இடத்துலையும் தேட்டு போய் கடைசியாக போரூர் சரவணா போனோம். இந்த தடவை ஃபஸ்ட்டு போரூர் சரவணா போய் பார்த்துட்டு அங்கே இன்கேஸ் ஃபிஷ் கட் கிடச்சிதுன்னா அங்கே எடுத்துகிட்டு, இல்லைன்னா வேறு கடைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது இல்லைனா டி நகர் ஒரு சவுகார்பேட் இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். காட்ஸ் கிரேஸ் அவள் கேட்ட மாதிரியே அவளுக்கு கிடைக்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். சரி ஓகே, அவள் வந்து கீழே கிளம்பிகிட்ருக்கா. நானும் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா பாப்பாவுக்கு வந்து தோசையும் சாம்பாரும் தான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வச்சு பார்த்துருப்பீங்க, இந்த நார்மல் கடாயில் வச்சு பார்த்துருப்பீங்க. நான் இன்றைக்கி எதில் வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாராவோட எலைட் சூப் மேக்கரில் தான் பண்ண போகிறேன். என்னடா அது சூப் மேக்கரில் எப்படி சாம்பார் பண்ணுறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து வேலை வந்து ரொம்ப 90% வேலை கம்மியாகிடுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகாக இது வந்து சாம்பார் பண்ணி நமக்கு கொடுத்துரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் செய்கிறதுக்கு என்ன தேவை, பருப்பு தேவை. ஸோ நான் பருப்பை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக நான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா பருப்பை ஊற வச்சு தான் வந்து சாம்பார் பண்ணுவேன். ஏன்னா நல்லா உங்களுக்கு குழைய கிடைக்கும், அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து முள்ளங்கி சாம்பார் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால முள்ளங்கியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய பாப்பாவோட ஃபேவரட் சாம்பாரில் முள்ளங்கி சாம்பார் ஒன்று ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸ் லெவல் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வெறும் பருப்பு வேக வைக்கிறதா இருந்தால் நான் சால்ட் போட மாட்டேன். இப்போ நான் காயோடு போடுறதுனால நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆன் பண்ணிட வேண்டியதான். அழகாக ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சூப் மேக்கர் ஆன் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷனில் லைட் பிளிங்க் ஆகும். இப்போ நம்ம மோட் செலக்ட் பண்ணணும். நான் இப்போ சாம்பார் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால நான் வந்து சங்கி மோடில் செய்ய போகிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத், சங்கி, கம்போர்ட், ஜாம், ரீஹீட், பிளெண்ட் இந்த மாதிரி 6 ஆப்ஷன் இருக்குது. இதில் நான் வந்து சாம்பார் செய்யறதுக்காக சங்கி மோடை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. இதுவே வந்து ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த எல்லா மோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட் எரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து கொட்டிட்டா சாம்பார் ரெடி. இந்த மாதிரி பீப் சவுண்ட் வந்துருச்சு. சாம்பார் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நெய்யில் தாளித்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து இதில் கொட்டி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா சாம்பார் ரெடி. அவ்வளோதானே? அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். என்ன ஆட்டோமேட்டிக்காக அதுவே சாம்பார். ஆமாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம்.
ஃபைனலாக எம்மியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் எந்த எஃபர்ட்டுமே போடல, ஆனால் சூப்பராக வந்து முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பாப்பாவுக்கு கோதுமை தோசை தான் சுட்டு தரேன். கோதுமை தோசை சுடும் போது கொஞ்சமாக மோர் கலந்து நீங்கள் சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம சாம்பார் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். புதினா சட்னியும் இருந்துச்சு, அதையும் வச்சு பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது என்ன ஃபுல் பிங்கா? பேக் பிங்க்கு, ஹேர் ப்ரஷ் பிங்க்கு, பாட்டில் பிங்க்கு, ஷூ வேற. நம்ம எங்க வந்திருக்கோம்? சவரணா. சாரி, சரவணா. கொஞ்சம் டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. போரூர் சரவணா ஸ்டோர்ஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து உனக்கு பர்த்டே ட்ரெஸ் இருக்கான்னு பார்த்துட்டு, ஓகே, இங்கே இன்கேஸ் கிடச்சிச்சுன்னா ரொம்ப ஹாப்பி, இல்லைன்னா இன்னும் நம்ம தேடி அலையணும். ஜிகி ஜிகி இருக்குல்ல, எதுக்காக? ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கு. ஆனால் இருக்கலாம், கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருதுல்ல. அதுக்காகவா? இங்கே நாங்கள் இறங்கிக்கிட்டோமா இல்லை பார்க்கிங் போயிடலாமா? வேலட் பார்க்கிங் தான், நீங்கள் இறங்கி போங்க, நான் விட்டுட்டு வரேன். ஓகே, இறங்கிக்கிறீங்களா? நாங்கள் எங்கே வெயிட் பண்ணுறது? சரி, என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ண, நான் காரை விட்டு வந்துடுறேன். காட்டு. சேம்ல, இது கலர் தான் வேற. நீ பாரு அக்ஷயா. அது கூட நல்லா இருக்குல்ல, அந்த பார்ட்டி வேர். ஹைட்டா இருக்கா? இது உனக்கு நல்ல பாடி ஃபிட் வரும்னு நினைக்கிறேன். நீ கேட்குற மாதிரி ஸ்லிம்மா லைட் வெயிட்டா மேலே வச்சு பாரு. இங்கே கண்ணாடி இருக்கு பாரு, இதில் வச்சு பாரு. இங்கே வந்து பாரு. ஆனால் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கோ? அப்படியா? அந்த இது எடுத்துட்டு பாரு, அதான் அந்த ஆங்கர் எடுத்துட்டு வரு. இருக்கா? வேற கலர் இருக்கா? இதெல்லாம் டிசைனர் பீஸ் அக்ஷயா, வேற வேற கலர்லாம் கிடைக்காது. ஆனா நல்லா இருக்கு, நல்லா. அது வேண்டாம், அங்க இருக்கிறது ஃபுல்லா ஷார்ட்டா. அது பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்க மாதிரி ஃபீலா இருக்கு. பண்ணிக்கலாமா? ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா? இல்ல அக்ஷயா, சில இதெல்லாம் போட்டா நல்லா இருக்கும், அதுக்காக தான் இதெல்லாம் ட்ரையல் பண்ணணும். காமி. அதுதான் சொன்னேன், இது ரொம்ப பெருசா இருக்கு, அதனால தான் நான் சொல்லல. பார்த்த உடனே நல்லா இருந்துச்சு. என்ன பட்ஜெட் வருது? 7,000 ஆஃபர் ஏதாவது இருக்கு அதுல? இது வேண்டாம் மாதிரி, ரொம்ப சிம்பிளா இருக்கு. அது கலருக்கு வேற அப்படியே மெர்ஜ் ஆயிக்கும். இந்த மாதிரி தான் நான் கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு செம்மையா இருக்க மாதிரி அக்ஷயா, இது செம்மையா இருக்கும் அக்ஷயா. ஏன்னா கலர் வேற நல்ல கலரு, உனக்கு நல்லா பிரைட்டா தெரியும். அந்த ஆங்கர் எடுத்துட்டு போரு. சூப்பரா இருக்கு அக்ஷயா, இது ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு, நல்ல டால் மாதிரி இருக்கு. இது செம்மையா இருக்கு, இதையும் செலக்ட்ல வச்சுக்கோ. நீ கேட்குற மாதிரி அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு செம்மையா இருக்கு. இது வை, பார்பி மாதிரி இருக்கு அது.
பட்ஜெட் அதிகமாக அது. ஓகே சரி பார்ப்போம், போட்டு பார்த்துட்டு ஃபைனலாக முடிவு பண்ணும். இல்லை அது கொஞ்சம் த்ரெட்டெல்லாம் போயிருக்கு, வேண்டாம் அது வேற பாரு. கிட்டத்தட்ட இது சேம் தானே லாஸ்ட் டைம். இதே தான் பேஸ்டல். கரெக்ட். இல்லை ரொம்ப அது கிளம்ஸியாக இருக்கு, கசகசன்னு இருக்கு. இது லாஸ்ட் இயர் போட்ட அந்த ஒரு பேஸ்டல் கலர் தான். ஸ்டோன் வெயிட்டாக இருக்கா, நல்லா இருக்கு அக்ஷா. ஆனால் உனக்கு இந்த கலர்ஸ்லாம் நல்லா சூட் ஆகுது. என்னது பட்ஜெட் அதிகமாக அது 10K-வாப்பா. அதான் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிச்சுல, உள்ள ஒர்க்கு அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கு போல. எடுத்துக்காட்டு, எது ஃப்ரண்ட் எது பேக்னே தெரியல. இல்லை இப்போ இது சரி வராது, ஆல்டர் பண்ணாலும் நல்லா வராது. உனக்கு பிடிக்கலன்றது அது ஃபேஸ்லேயே தெரியுது. நல்ல கலர் இது, பார்பி பிங்க். இது பட்டு ஃப்ரண்ட்டு கம்மி, இது கூட நல்லா இருக்கு அக்ஷயா. இங்கே வா, இங்கே லைட்டே இல்லை, இங்கே வந்து இங்கே கண்ணாடியில் பாரு. நல்லா பார்பி பிங்க், நல்லா. ஆனால் செம்மையாக இருக்கு அக்ஷயா, எடுக்கும் போது அந்த அளவுக்கு இல்லை, செம்மையாக இருக்கு ஒர்க்கு, சூப்பராக இருக்கு. இல்லை நீ அம்மாடி எது ஃபஸ்ட்டு போட்டு பார்க்க போகிற? ஆமாம் இது ரொம்ப கம்மி பட்ஜெட் வேறு, இது ட்ரை பண்ணி போகிறேன், ஆஃபரில் வேறு இருக்குது. எவ்வளோ இருக்காட்டு? ஆக்சுவலி வந்து 2765, இதுலேருந்து 35% டிஸ்கவுண்ட் வேறு. ஓ ஆல்மோஸ்ட் நமக்கு 1005 அந்த மாதிரி தான் வரும். ஆமாம் 800 லைக் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரும். லைட்டாக நைட்டி மாதிரி ஃபீல் ஆகுது. இது வேண்டாம், இது நல்லா பார்பி ஃபீல் இருக்குது அக்ஷயா. இது நல்லா இருக்கு. ஆனால் இதுக்கு ஹேண்ட்ஸ் வருதா? அதுக்கு கிடையாது. லூஸாக இருக்கா? பிடிச்சிருக்கா? ஓ சரி சரி சரி. எவ்வளோ? 1500. செம்மையாக இருக்கு, குவாலிட்டி சூப்பராக இருக்கு, செம்ம சாஃப்டாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ? இது எவ்வளோ ஆஃபரில் இருக்கு? 3,000. 50%? ஷாலே நல்லா கிராண்டாக இருக்கு அக்ஷயா, நல்லா குவாலிட்டியாக இருக்கு. அதை எடுத்துக்கோ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் சிம்பிளாகவும் இருக்கு. லைட் வெயிட் வேணால் உனக்குன்னா நல்லா ரொம்ப நேரம் கேரி பண்ணலாம், வெயிட்டே இல்லை. ஷால் வராது, ட்ரை பண்ணி பார்க்குறியா? சரவண லக்ஷயாக்கு வந்து பர்த்டே சமையல, ஏன்னா ஓவர் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ்லாம் நிறைய 50%ல் இருக்குங்க. பிரைட் யாரெலாம் இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் கட் மாடலில் எனக்கு லெஹெங்கா வேணுமா, ரொம்ப புஷ்ஷுன்னு வேணாமா, அதனால தான் அவள் ஃப்ராக்கை கூட வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து 100% அவள் சாட்டிஸ்ஃபைடாக பார்க்கவே இல்லை. ஃபைனலாக சவுக்கர்பேட்டில் வந்தோடனே சரி ஓகே அந்த ஃபிஷ் கட் லெஹெங்கா மாதிரி இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு 2-3 கடைக்கு போய் பார்த்தோம். ஆனால் கலர் அவளுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகலை. அண்ட் இந்த ஒயிட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட காஸ்ட் அரவுண்ட் ஒரு 3500 என்னமோ சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நமக்கு பட்ஜெட்லேயும் வந்துச்சு, இதுவே வாங்கலான்னு பார்த்தோம். அவங்க அப்பா சொல்லிட்டாரு இது வந்து
ஃபோட்டோ எடுக்க முடியாது, இந்த கலரே டிஃபைன்டாக தெரியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அரை மனசோடு நான் வந்து இங்கேருந்து வெளியில் வந்துட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சவுகார்பேட்டில் கிரிவியா ஃபேஷனில் தான் வந்து பாப்பாவுக்கு ஃபைனலாக பர்த்டே ட்ரெஸ் அமைஞ்சுது. இந்த ட்ரெஸ் தான் அது. அவள் கேட்ட மாதிரியே ஃபிஷ் கட் டைப்பில் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அது போட்டோன்னே வந்து பாப்பாவுக்கு அவளுடைய முகத்தில் சந்தோஷத்தை பாருங்களேன். இது எப்படியாவது நமக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு வந்து சரி ஓகே அவளுக்கு வந்து நல்லா இருக்கான்னு பார்த்துட்டதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ரேட் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ரேட்டில் இங்கே பண்ணி கொடுத்தாங்க. அக்ஷய் பாப்பா ஆசைப்பட்ட மாதிரியே ஃபிஷ் கட் லெஹெங்கா அவளுக்கு கிடச்சிருச்சு. அதனால் ஃபைனலாக இது நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஃபிஷ் கட் லெஹெங்கா கேட்கும் போது அது கிடைக்காதோன்னு நினச்சேன். ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் கடவுளோட அனுகிரகம் இருந்தால் தான் இது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாப்பா கேட்ட மாதிரியே அவளுக்கு ஃபைனலாக அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த கிரிவியா ஃபேஷனில் தான் நாங்கள் வந்து இந்த ட்ரெஸ் எடுத்தோம். நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இங்கே வந்து இன்னும் நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணியே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் தான். இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிப்பு அதுக்கப்புறம் டாப் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து அவளுக்கு ஏற்ற மாதிரியே ஹைட்டு அதுக்கப்புறம் பாடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ட்ரேஷன் கொடுத்துட்டு போயிட்டோம். அவளுக்கு ஏற்ற மாதிரியே எனக்கு ஃபைனலாக அவுட்புட் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதை நான் நெக்ஸ்ட்டு விலாகில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வேறு லெவலில் இருக்குங்க. அது அவளை போட்டு வந்து காமிக்க சொல்கிறேன் பாருங்கள். நானே யோசிச்சிட்டே இருந்தேன் பாப்பாவுக்கு அது அழகாக ஆல்ட்ரேஷன் ஆகி வருமா அப்படின்னு. ஸோ அதுவும் சூப்பராக வந்துச்சு. அண்ட் சரவணாவில் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃபரில் இருந்தது. இதுவும் எடுத்துகிட்டு வந்து இதுவும் ஆல்ட்ரேஷனுக்கு கொடுத்துட்டேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே வந்து ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் அலைஞ்சதுக்கு எங்களுக்கு ஒரு ஒர்த்தான டேவாக அமைஞ்சுது. எப்போயுமே சவுகார்பேட் வந்தால் பாப்பா வந்து இது பேர் என்ன சொல்லுவாங்க, காக்கடா சாண்ட்விச்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த பழம் பிடிச்சதுன்னு வாங்கினேன். பாப்பாவுக்கு காக்கடா சாண்ட்விச் வாங்கி கொடுத்து அவள் சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறோம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். அண்ட் நிறைய பேர் வந்து பாப்பாவோட ஆஃப் சாரி நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதையும் ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு, அதுவும் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுவும் இந்த பர்த்டே ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் விலாகில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.